வானத்தின் வாசல் ஜெபசேனை ஊழியங்கள் சார்பாக தினம் தெய்வார்த்தை என்ற தலைப்பில் உங்களோடு பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தையாவது எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் உன்னை பொல்லாதவர்கள் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தவரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரை அதிகமாக நேசிக்கிறார். அவர் சொல்கிறார், எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்கிற வார்த்தையாவது அவர் இந்த விதமாக சொல்கிறார். தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரேல் ஜனங்கள் கொண்டு இந்த வார்த்தையை சொல்கிறார். இந்த நாளிலும் உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிப்பதினால் அவர் சொல்கிற வார்த்தையை நாம் உட்கரித்து அந்த வார்த்தையை நமக்கு ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு செய்ய நினைக்கிற பொல்லாதவர்களின் கைக்கு தப்பித்து அவர் உன்னை பலவந்தர் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் இதை கேட்க நீங்கள் யாராக இருந்தாலும், உங்களுக்கு விரோதமாய் யார் என்ன செயல்பாடுகளில் அவர் ஆரம்பிக்க இருந்தாலும், என்ன செய்ய நினைத்தாலும், அவர் எல்லாவற்றிலிருந்தும் உங்களுக்கு அவர் விடுதலை கொடுக்க அவர் ஆர்வமுள்ளவராக இருக்கிறார். தேவனுக்கு பிரியமானவரே, ஆகையால் ஆண்டவரே, எனக்கு இந்த வசனத்தின்படி என்னுடைய நடத்தும் இந்த வசனத்தில் உள்ள நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய பொல்லாதவர்களுக்கு நீங்கிட்டிருக்காய் சோத்திரம் என்று நாம் ஜெபம் செய்வோம். சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதனால் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தேவனாய் கர்த்தர் ஆண்டவர் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்னால் பொல்லாதவர்கள் கைக்கு ஆண்டவர் நீங்களாக்கி அவர்களை விடுவித்ததுக்காய் சோத்திரிக்கிறோம் ஆண்டவர். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஆண்டு கிருபையை கட்டளைப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இயேசு நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.